கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் வாசித்த திருவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:9 இருக்கிறபடியாக, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இப்போ இந்த ஜெபம் நம்ம எல்லாருக்கும் பைபிளில் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நமக்கு மனப்பாடமாக தெரியலைன்னா கூட நீங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் இதை நீ இப்போ நான் உங்களுக்கு வசனம் சொல்லிட்டேன், இது இங்கே தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் இப்போ சொல்லாமல் இந்த வசனம் எங்கே இந்த அந்த ஜெபம் எங்களுக்கு ஒன்று கேட்டால் எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, இதே ஜெபம் இந்த வேதாகமத்தில் இன்னொரு இடத்துல வருது, எங்கே இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஜெபம் எங்கே இருக்கிறது கூட நமக்கு தெரியாமல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறோம். சரி, கவனிங்க. நீங்கள் இன்றைய செய்தியை நீங்கள் கவனமாக கேட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஒரு உயர்வு உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுவீங்க. அதை நீங்கள் செய்ய வேண்டியது கவனமாக கேட்கணும். கேட்டுட்டு அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைப்பிடிக்கணும். சரி, இப்போ முதல் வசனம் சொல்லுது பாருங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இப்போ அவருடைய நாமம் பரிசுத்தம் இல்லாமல் இருக்குதா? அப்புறம் ஏன் இந்த வார்த்தை சொல்லப்படுது? ஆண்டவரே ஏன் சொல்கிறாரு உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகன்னு இருக்குது? அப்போ அவருடைய நாமம் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கா? இது எத்தனை பேர் யோசிச்சு? நான் யோசிச்சிருக்கிறேன். அவருடைய நாமம் பரிசுத்தமாக தானே இருக்கு, ஏன் இதை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு எத்தனை பேர் யோசிச்சிங்க? யோசிச்சது இல்லைல்ல? இனிமே யோசிக்கும். எப்படி? அவருடைய நாமம் எங்கே பரிசுத்தப்படணும் தெரியுமா? உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே குழு கொடுக்குறேன். அவருடைய நாமம் எங்கே பரிசுத்தப்படணும்? நமக்குள்ள. புரியுதா உங்களுக்கு? இப்போ நமக்குள்ள பரிசுத்தப்படணும். அவருடைய நாம நமக்குள்ள பரிசுத்தப்படணும். அவர் எங்க வாசம் பண்றாரு? அவர் வாசம் பண்ற ஆலயம் எது? நீங்க தான் பைபிள் சொல்லுதுல்ல. அப்ப எங்க பரிசுத்தப்படணும்? இப்ப அவரை நீங்க வச்சுக்கிட்டு பாவம் செய்யலாமா? நம்ம பரிசுத்த தெய்வத்தை வச்சுக்கிட்டு நாம் பாவம் செஞ்சா அவருடைய நாமம் எப்படி போய் மகிமைப்படும்? பரிசுத்தப்படும். அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகனா எனக்குள்ள பரிசுத்தப்படணும். அவருடைய நாமம் எனக்குள்ள பரிசுத்தப்படணும். நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு, கர்த்தருடைய பிள்ளையா இருக்குன்னு சொல்லிட்டு துன்மார்க்கமான காரியத்தை செஞ்சா உலகத்தில் பார்க்குற மனுஷன் என்னைய பார்த்து என்ன சொல்லுவேன்? இவனெல்லாம் ஒரு ஊழியக்காரன், இவனெல்லாம் பெந்தகோஸ்து சபைக்கு போகிறானா, இவனெல்லாம் இயேசு கிறிஸ்துவ கும்பிட்றானா. அப்போ என்ன ஆகுங்க? ஆண்டவருடைய நாமம் என்ன வரும்? தூசிக்கப்படும். பரிசுத்தப்படுவதற்கு பாலாக என்ன படும்? தூசிக்கப்படும். சரி, இது முதல் காரியம். அடுத்த வசந்த வாசிக்க பார்த்தா, உம்முடைய ராஜ்யம் எங்கே வரணும்? பூமிக்கு வரணும். உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அப்புறம் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதை இதுல இப்ப நம்ம வாசிக்க முழுசா. இதுல இன்னொரு முக்கியமான காரியம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். பார்த்தே கூட சொல்லுங்க. மேல உள்ள 9ஆம் வசனத்தில் உள்ள வசனத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சிட்டோம். இன்னொரு காரியம் இருக்குது. என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்க எத்தனை பேர் உங்க வீட்டு ஜெபத்தில் ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் உங்க வீட்டு ஜெபத்தில் ஜெபம் பண்றீங்க?
எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்றீங்களே. அப்ப சோதனைக்கு உட்படுத்துறது யாரு? நம்மளை சோதனைக்கு உட்படுத்துறது யார்? புரியுதா உங்களுக்கு? நமக்குள்ள சோதனைக்கு உட்படுத்துறது யார்? உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரிஞ்சா சொல்லுங்க. நமக்குள்ள நம்மளை சோதனைக்கு உட்படுத்துறது யார்? நாம் அப்படின்னா கரெக்டாக சொல்லணும். சும்மா கொஞ்ச நேரம் தான் பார்க்க போகிறோம். செய்தியை கொஞ்ச நேரம் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல். அப்போ சோதனைக்கு உட்படுத்துறது யார்? தவறு. வேற ஒரு ஆள் சொல்லணும். இல்ல, அதுவும் தவறு. வேற கர்த்தர் சோதனைக்கு உட்படுத்துவார். எதுக்குன்னு சொல்லுங்க. சோதனைக்கு உட்படுத்துவார். எதுக்கு? திருந்தனுங்கிறதுக்கு. அப்ப நம்ம என்ன ஜெபம் பண்ணுங்க? ஆண்டவர் என்ன சொல்றாரு? எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அப்படின்னா நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டுருங்க, ஆண்டவர் எங்களை சோதனைக்கு உட்படுத்திடாதீங்க, நாங்க தாங்க மாட்டோம். கேளுங்க ஆண்டவர், இன்னையிலிருந்து நீங்க கேளுங்க, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீங்க, நாங்க தாங்கக்கூடிய பலன் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே, எங்களை சோதனைக்கு உட்படுத்திடாதீங்க. கேளுங்க, இன்னையிலிருந்து நீங்க கேட்கணும், எங்களுக்கு அந்த அளவுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, கேளுங்க ஆண்டவர், தீமை நின்றுகளை ரட்சித்துக் கொள்ளும். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்படி சோதனையை வென்ற பரிசுத்தவான்கள்ல சிலரை புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் சொல்லுங்க. முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அப்புறம் யோபு, ஆபிரகாம், தாவீது, யோசேப்பு, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அப்புறம் எலியா தீர்க்கதரிசி, அடிக்கொண்டே போலாம். ஆனா இவங்கெல்லாம் யார் தெரியுமா? பரிசுத்தவான்கள், சோதனையை வென்றவர்கள். இவங்க சோதனையை வென்றனாலதான் எங்க இருக்கிறாங்க? இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. சோதனையை வென்றதுனால. அப்போ ஒரு பொண்ணை என்ன பண்ண புடமிடணும். என்னது? தீயில எரிகிற அக்னியில உருகிதான் எடுக்கணும் தங்கத்தை. எரிகிற தீயில அந்த தங்கத்தை உருக்கித்தான் தங்கத்தை சரி பிரிக்க முடியும். இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம தெரிஞ்சு கொண்டிருக்கிறார்னா, நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா, கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை சோதனைக்கு உட்படுத்துவார். நீங்க அந்த சோதனையில் நின்று ஜெயிக்கிறதுக்கு நீங்க உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவார். இப்போ முதலாவது சோதிக்கப்பட்டவர் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாசிங்க, 4:1 வாசிங்க. மத்தேயு 4:1 வாசிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. பாருங்க, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. இப்ப அவர் யாரு? இயேசப்பா யாரு? மனிதனாகவும் இருக்கிறார், தேவனுடைய குமாரனாகவும் இருக்கிறார். அவர் இங்க அவர் மனிதனா பிறக்கணும், சோதனையை சகிக்கணும், நமக்காக பலியிடப்படணும், நமக்காக ரத்தம் சிந்தப்படணும், நமக்காக சிலுவை சுமக்கணும், நமக்காக ஆணி அடிக்கப்படணும், நமக்காக முள்கிரீடை சூட்டப்படணும்.
அவர் சோதனைக்கு உட்பட பண்ணணும். பிதாவுடைய சித்தம் அதான். பிசாசானவனை ஜெயிப்பதற்கு தம்முடைய குமாரனையே சோதனைக்கு உட்பட பண்ணினார். அப்ப இங்க பாருங்க, வசனம் சொல்லுது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டான். சரி, அவர் இரவு போதும். இப்ப பிசாசானவனால் சோதிக்கப்படுவதற்காக பரிசுத்த ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படும். இப்போ ஆண்டவரே பிசாசானவன் சோதிச்சானா இல்லையா? அது யாருடைய அனுமதியில் சோதிக்கிற? பரிசுத்த ஆவியானவருடைய அனுமதியில. ஆண்டவராகிய கர்த்தராகிய தேவனுடைய அனுமதி நிமித்தங்க. இப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளை தானே, அப்ப நமக்கு என்ன வரும்? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை நம்ம வாழ்க்கையில வரும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஏதோ பஞ்சுமத்தில படுத்திருக்கிற வாழ்க்கை அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நீதியும் நேர்மையும் ஒழுக்கமுமாக உண்மையும் உத்தமமாய் நாம் இந்த பூமியிலே காணப்பட வேண்டுமானால் பல சோதனைகளை நாம் கடந்து சென்றே ஆக வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு சோதனை வந்துட்டோம்னு நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் தான் இயேசு கிறிஸ்துவை கும்பிடுறேன், எனக்கு ஏன் சோதனை வருது? பக்கத்தில் இருக்க சொல்றேன், நீங்க தான் எப்ப பார்த்தாலும் இயேசு இயேசுங்கிறீங்களே, உங்களுக்கு ஏன் சோதனை வருது? நீங்களே கர்த்தர் ஏசப்பா ஏசப்பாங்கிறீங்களே, அவர் தான் உண்மையுள்ள தெய்வம்னு சொல்றீங்களே, ஏன் உங்களுக்கு குழந்தை இல்லை? நீங்க தான் எப்போ பார்த்தாலும் ஏசு ஏசுங்கிறீங்களே, உங்களுக்கு ஏன் சொந்த வீடு இல்லை? நீங்க தான் எப்போ பார்த்தாலும் ஏசு ஏசுன்னு சொல்றீங்களே, உங்களுக்கே இந்த மாதிரி உடம்புல பலவீனம் வருது. இது யார் சொல்றது? இதை சொல்றது யார்? இதை சொல்ல வைக்கிறது யார்? பிசாசானவை சொல்ல வைக்கிறேன். எதற்காக? இப்ப நீங்க எங்க இருந்து எங்க வந்துகிட்டு இருக்கீங்க? நீங்க எங்க இருந்து எங்க வந்துகிட்டு இருக்கீங்க? நீங்க பிசாசானுடைய வழியை விட்டு நீங்க எங்க வர்றீங்க? இப்போ கர்த்தருடைய வழிக்கு நீங்க வர்றீங்க. இப்ப நீங்க கர்த்தருடைய வழிக்கு நீங்க வரும்போது, அவருடைய வழியை நடப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க வருகிற பொழுது, இப்போ உங்களை தடுக்கிறதுக்கு பிசாசானவன் பயன்படுத்துகிற காரியம் இதெல்லாம். இப்ப நீங்களும் நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அசுத்தத்திற்காக. அப்புறம் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு. ஏன் பரிசுத்தமாகணும்? பரலோகத்துக்கு போகணும். பரலோகம் எப்படியாப்பட்ட இடம்? பரலோகத்தில் யார் இருக்கிறது? பரிசுத்தமான தெய்வம் இருக்கு, பரிசுத்த தூதர்கள் இருக்கிற, பரிசுத்தவான்கள் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகணும். அப்ப நம்ம போகணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம பரிசுத்தமா இருக்கணும். நம்ம இப்ப அந்த வழியை தேர்ந்தெடுத்து அந்த வழியிலே போய் கொண்டு இருக்கிறோம். இப்ப அதுக்கு என்ன செய்யணும்? தடைகளை ஏற்படுத்தணும். பக்கத்து வீட்டில் இருக்க பேசுவாங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க பேசுவாங்க, சொந்த பந்தம் பேசுவாங்க, நம்ம பார்க்குறவங்களாம் பேசுவாங்க, வேலை தளத்தில் பேசுவாங்க, நம்மளை ஏளனமாக பேசுவாங்க. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அவங்கள சொன்னாங்க, உங்களுக்கு இப்போவும் நாங்கள் டைம் தர்றோம், நாதஸ்வரம் கிண்ணறம் எல்லாம் அந்த முழங்கும் போது நீங்கள் இந்த சிலையை நீங்கள் வணங்கணும். வணங்கலைன்னா உங்களை எங்கே தூக்கி போடுவோம்? எரிகிற அக்னியில் தூக்கி போடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 3 பேர் என்ன சொன்னாங்க? எங்களுடைய தேவனைகளை தப்புவித்தாலும் தப்புவிக்கலனாலும் நாங்கள் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டோம், இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். ஆண்டவர் அவர்களை தப்புவித்தாரா இல்லையா? தப்புவித்தார். ஏன்? சோதனையை சகித்தது நிமித்தம் அவர்கள் தப்புவிக்கப்பட்டவர்கள். அவர்கள் 3 பேருடைய பேர் இந்த உலகம் எங்கும் பிரசங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சோதனையை சகித்தார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அவர் இன்னைக்கு தேவனுடைய வலது பரிசத்திலே வீற்றிருக்கிறார். நீங்களும் நானும் மரணத்தை வெல்ல வேண்டுமானால் நாமும் சோதனை சகித்தேதான் ஆக வேண்டும். ஒருவேளை நீங்க உங்களுக்கு முடியல அந்த ஜெபத்தை டெய்லி சொல்லுங்க. ஆண்டவரே எங்களை சோதனைக்கு உட்படுத்த வேண்டாம். நாங்கள் எங்களால் பொறுத்து கொள்வதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. அதையும் சொல்லி கொடுத்துருக்காரு ஆண்டவர். நம்ம கேட்குறோமா? நம்ம கேட்கலையே. கேளுங்க, இனிமே தினந்தோறும் கேளுங்க. ஆண்டவரே எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீங்க, எங்களால் நாங்கள் தாங்கிக் கொள்ள முடியும், எங்களுக்கு பலன் இல்லை. கேளுங்க. சரி, அடுத்தது யாரை ஒருத்தரை பார்க்கலாம். சொல்லுங்க யாருன்ட்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சோதனைக்காரன் சோதிச்சார், ஆண்டவர் ஜெயம் பெற்றார். அடுத்து சொல்லுங்க. இந்த ஒருத்தர் மட்டும் பார்த்துட்டு போகலாம், அந்த அடுத்த மீதியில் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். சரி, இந்த புதிய ஏற்பாட்டிலே பார்த்துருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31. பின்னும் கர்த்தர் சீமோனே இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். பாட்டு இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு சீமோன் யாரு? பேதுரு சொல்றாரு, கோதுமையை சுலகில புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டான். இப்போ பார்த்தீங்களா, பேதுரு யாரு? சீசர்கள்ல முதன்மையானவர். இப்ப இந்த பேதுருவத்தை சீமோனத்தை பிசாசானவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறியா, அவனை சுலகில போட்டு புடைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆண்டவர் அனுமதி இல்லாமல் அவன் யாரும் பிசாசானவன் தொட முடியாது. அதையும் நீங்க தெரிஞ்சுக்குங்க. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நம்மளை ஒருவனையும் பிசாசானவன் தொட முடியாது. நீங்க கர்த்தருக்குள்ள உண்மையா இருங்க. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் பிசாசானவன் நம்ம யாரையும் தொட முடியாது. அப்போ உடனே உங்களோட கேள்வி, அப்ப ஏன் நம்ம வருது? அப்ப நம்மளை புடமிடுறாருன்னு அர்த்தம். நம்மளை புடமிடுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அவனுடைய வழியை விட்டு, பிசாசானுடைய வழியை விட்டு நீங்க அழியாத ஒரு நித்திய ராஜ்யத்துக்கு நீங்க போகிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது உங்களை ஆண்டவர் கண்டிப்பாக புடமிடுவதற்கு ஒப்பு கொடுப்பார். புடமிடுறது யார் தெரியுமா? ஏன் அவனை வச்சிருக்கா தெரியுமா? இவ்வளவு நாளும் எந்த ஒரு மனுஷனையும் கர்த்தர் தண்டிக்க மாட்டார். தண்டிக்கிறதுக்கு யாரை வச்சிருக்கிறாரு? அதுக்கு பிசாசானவனை வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனியில் ஒரு பொருள் தயார் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? அதில் பேட்ச் நம்பர்னு ஒன்று போட்டு பார்த்துருக்கீங்களா? ஏன் போடுறாங்க தெரியுமா? இப்போ ஒரு பிஸ்கட் வருதுன்னு வச்சுக்கோமே, அந்த 1000 கிலோ மாவில் அந்த பிஸ்கட் தயார் பண்ணி அது வெளிவருகிறது. அப்போ முதல் வருகிற எடுத்து அதை சோதனைக்கு உட்படுத்துவாங்க. எதுக்காக? நல்லா இருக்கா, மனுஷன் சாப்பிடலாமா, மனுஷனுக்கு தீங்கு விளைவிக்குமா, தீங்கு விளைவிக்காமல் இருக்குமா, அதை சோதிப்பாங்க. சோதிச்சு நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேட்ச் நம்பர் போடுவாங்க. இந்த பேட்ச் நம்பரை வெளிவந்த சரக்கு பூரா அந்த பிஸ்கட்டில் பூரா அந்த ஒரே நம்பர் போட்டிருக்கணும். அப்போ உலகத்தில் தயார் பண்ணுற ஒரு பொருளையே சோதனைக்கு உட்படுத்தினா நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போகிற ஒரு அழியாத ஒரு நித்திய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற உங்களையும் என்னையும் சோதனைக்கு உட்படுத்துவாரா இல்லையா? கண்டிப்பா சோதனைக்கு உட்படுத்துவார். சோதனை சகித்தால் நீங்க பாக்கியவான்களாக இருப்பீர்கள்.
வாசியுங்கள். யாக்கோப்பு 1:12 வாசிங்க. யாக்கோப்பு 1:12. யாக்கோப்பு எழுதின நிருபம் 1:12 வாசி. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப நீங்க நான் உத்தமன் என்று விளங்கணும்னா என்ன பண்ணணும்? அப்ப நீங்க நானும் மனோராஜ்யத்துக்கு போகணும், ஜீவ கிரீடத்தை பெறணும். அப்படின்னா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. இப்ப நீங்க நான் உத்தமன் என்று விளங்கணும். அப்ப என்ன பண்ணணும்? அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சோதனைக்கு உட்படுத்துவாரு. பல மக்களால் ஏளனமாக நம்ம பேசப்படுவோம். குடும்பத்தில் உள்ளவங்களே பேசுவாங்க, வேலை பார்க்குற இடத்துல பேசுவாங்க, நம்மளை இகழ்ந்து பேசுவாங்க, நம்மளை நகைத்து பேசுவாங்க. இதெல்லாம் நமக்கு சோதனை. மாமிசத்தில் பிளவினை ஏற்படலாம், பொருளாதாரத்தில் பிளவினை ஏற்படலாம். ஆனாலும் நாம் சோதிக்கப்படாமல் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டோம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நீங்களும் நானும் ஜீவ கிரீடத்தை பெறணுமா? நீங்கள் சோதனையை சகிங்க. உங்களுக்கு உங்களுடைய ஜீவனை எடுக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு காலம் அது எங்க இருக்கு இல்ல, அதுக்கு சாட்சியா இருந்தவர் யார்? அடுத்த வாரம் தான் பார்க்க போறோம். யோபு. அங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்ன வேணாலும் பண்ணிக்க, அவனோட ஜீவனை எடுக்கிற உனக்கு அதிகாரம் இல்லை. அவன் ஜீவனை எடுக்கிறது உனக்கு அதிகாரம் இல்லை. அப்ப யோபு சோதிக்க சொன்னது யாரு? சோதிச்சது யாரு? பார்த்தீங்களா? இவ்வளவு உத்தமே. அங்கே வசனம் ஆரம்பிக்கும் போதே அப்படித்தான் இருக்கும். இப்போ நம்ம அடுத்த வாரம் தான் பார்க்க போகிறோம். அந்த யோபு யுத்தமன், சன்மார்க்கன், உத்தமன். அவனை சோதிக்கிறதுக்கு இடம் கொடுத்தது யாரு? கர்த்தர். சோதிச்சது யாரு? பிசாசு. அவன் ஜீவனை எடுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம், உங்க ஜீவனை, என்னுடைய ஜீவனை எடுப்பதற்கு அதிகாரம் பிசாசானவனுக்கு இல்லை. உங்கள தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் எண்ணப்பட்டு இருக்குது. பிதாவுடைய சித்தம் இல்லாமல் இந்த தலையில் இருக்க ஒரு முடி கூட கீழே விழுகாது. வசனம் இருக்கா இல்லையா? பிசாசானவனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஆண்டவர் அனுமதிப்பார், சோதனை வரும். சோதனையை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். ஏனென்று சொன்னால் சோதனையை சகிச்சாக்க நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில சோதனை வருதா கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அல்லது நீங்க தினந்தோறும் ஆண்டவர்கிட்ட கேட்டுருங்க, ஆண்டவரே எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாதீங்க, எங்களை தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆண்டவரே நாங்கள் உங்க வழியில் நடக்கிறோம், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாதீங்க. நீங்க கேளுங்க, தினந்தோறும் கேளுங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருங்க. கடந்த வாரத்தில் எங்கள் வீட்டுக்காரமா சும்மா சாதாரணமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து, ஏற்கனவே வேணாம், ஏற்கனவே நடக்க முடியாது, கீழே விழுந்தாங்க. ஒரு பல்லு போச்சு, ஏற்கனவே பல்லு வர போச்சு. இப்போ இந்த பல்லு போய் ஒரு பல்லு இடித்து அந்த பல்லு முடிஞ்சு அடிச்சுக்குவோம், முழங்கால் ஆடி. ஏன்? நீங்கள் எவ்வளோ தூரம் கர்த்தரை நெருங்கி போகிறீங்களோ, எவ்வளோ தூரம் நீங்கள் கர்த்தரை நெருங்கி போகிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு சோதனை வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் கர்த்தரை விட்டு பின் வாங்கிறாதீங்க, அது இதை காட்டி மோசமானது. சோதனை வந்தால் அதிகமாக கர்த்தரை தேடுங்கள். உலகத்தில் இருக்காங்க 1000 சொல்லுவேன். உலகத்தில் இருக்க அதுக்காக எவனும் பாடுபடாமல் இருக்கானா? எல்லோரும் அப்படி தளதளன்னு இருக்காங்களா? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, சோதனை வந்தால் ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை இந்த சோதனை எழுதுங்களை ரட்சிங்க.
எங்களை மீட்டெடுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் 2 வாரத்துக்கு முன்பாக என் மக வீட்டுக்கு போயிட்டு வாசப்படி விட்டு இறங்கும்போது எப்படி வளர்க்கணுதுன்னு எனக்கு தெரியல. வலிக்கிடுச்சு, காலம் அப்படியே படியில் வைக்கிறேன், வலிக்கிறேன், உளுந்த எங்கே அடிபடும், கொண்டாந்தல் அடிபட்டுருக்கோம், கொண்டாந்தல் அடிபட்டாவே. ஆனால் கர்த்தர் நேரில் காப்பாற்றினார். நான் சுதாரிச்சு கொண்டு கையை ஊடி அப்படியே உட்காந்துட்டேன் அப்படியே. ஏன்? நான் கர்த்தருடைய பிள்ளை இல்லையா? நான் கர்த்தருடைய பணியை செய்யலையா? ஏன்? நான் கர்த்தரை நெருங்க அதிகமாக செபிக்க அதிகமாக பைபிள் வாசிக்க சோதனை வரும். சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான். வசனம் என்ன சொல்லுது? சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம எல்லாம் உத்தமன் என்று விளங்கணும். நீங்கள் சகிச்சு உத்தமன் என்று நீங்கள் விளங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் என்ன தர போறாரு? ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். கர்த்தர் நம்ம இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.